கிணத்துக்குள்ள கயிறை கட்டி இறங்க சொன்னாலே எவ்வளோ பயமா இருக்குங்க. ஆனா இங்க அமெரிக்கால பூமிக்கு அடியில போட் சவாரி எல்லாமே பண்றாங்க. அப்படி ஒரு குகை இருக்குதான்னு எனக்கு தெரியலங்க. குணா குகை, என் குகையை வச்சு ஒரு பெரிய படமே எடுத்தாங்க. இந்த 2 மணி நேரம் குகைக்குள்ள நாங்க போனதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கதையே எழுதலாங்கிற மாதிரி தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இலைய குடைஞ்சி குகை உருவாக்குவாங்க. அந்த குகைக்குள்ள தண்ணியை விட்டு மீனை விட்டுன்னு ஏகப்பட்ட இதை வந்து அங்க பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட எப்படிங்க ஷேர் பண்ணிக்காம இருப்பேன். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றி. ஜூன் 3ஆம் தேதி இங்கே அமெரிக்காவில் எங்களோட மிஷிகன் லொக்கேஷனில் வந்து ஸ்கூல் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்க. 1, 2, 3 அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே மட்டும்தான் ஸ்கூலு. பசங்க வந்து பேக் அகைன் மதியம் 1:20 போல் பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்கங்க. நான் வந்து சரி லஞ்சை வந்து கொஞ்சம் ஏதாவது பசங்க வந்தோடனே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாமே. ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து காலையில் அரௌண்ட் 8:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ கிச்சன் ஒர்க்ஸு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் லேட்டாக தாங்க லஞ்ச் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சைடில் வந்து இட்லிக்கு மாவுக்கும் நான் ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு பாஸ்தா தான், தண்டுக்கீரை பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து தண்டுக்கீரை இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தது 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால நான் இன்னைக்கு நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம்லேயே ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு, இது நார்மல் சாப்பர் இருந்தால் கூட சாப் பண்ணிக்கலாம், இல்லை கையிலே கூட சாப் பண்ணிக்கலாங்க. ஒரு கட்டு தண்டுக்கீரையும் போட்டிருக்கேன். அதில் 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, உப்பு இதெல்லாம் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு சாப்பரில் சாப் பண்ணும் போதே கீரையோடு சேர்த்து நான் பூண்டும் சாப் பண்ணிட்டேன். அதனால நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம் நம்ம சாப் பண்ணது எல்லாமே. நீங்கள் கைட்ட சாப் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கார்லிக் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சாப் பண்ணியிருக்க கீரை, மஞ்சள் பொடி, உப்பு, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் பட்டர்ல வந்து லைட்டா வதக்கிக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லாவே சுருண்டும். இன்னைக்கு பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் மாதிரி தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சமா பன்னீர், கஸ்தூரி மேத்தி, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் பிளெண்டர்ல ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க, கொஞ்சமா தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கிரீன் பீஸ், கேரட், இது வந்து ஒரு 2 கை போல வெஜிடபிள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாஸ்தா வந்துட்டு உப்பு போட்டு தண்ணியில கொதிக்க விட்டு பாஸ்தா எடுத்துட்டு வந்திருக்கேன். பாஸ்தா வந்து நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போது உடையாம இருக்கிற அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப குழையிறவும் கூடாது, சுத்தமாக வேகாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பாஸ்தாவை லைட்டாக கிளறி விட்டோம் அப்படின்னா எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் உதிரியாக இருக்கும். நம்ம பிளெண்டரில் அரைச்சிட்டு வச்சிருக்க சாஸை மிக்ஸ் பண்ணி பாஸ்தாவை எல்லாம் கிளறி விட்டோம்னா அவ்வளோதாங்க, பாஸ்தா லஞ்சுக்கு ரெடி. இந்த டைப் ஆஃப் சாஸ்மே நம்ம கடையில் வாங்கல, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தாங்க பண்ணியிருக்கோம். அதுவும் தண்டுக்கீரை ஆட் பண்ணி பாஸ்தா பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிடலாம், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ பாஸ்தா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. கெண்டக்கி ட்ரிப் விளாகோட டே 1 தாங்க. டே 1லே நிறைய பார்த்தோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிளேசஸ் வந்து கெண்டக்கியில் இருக்குதான்னு எனக்கு தெரியவே தெரியாது. 2 நாள் ட்ரிப்புனாலுமே அவ்வளோ எக்ஸிட்டடாக தாங்க இருந்தது. ட்ராவல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 days மாதிரி எடுத்துக்கிச்சு. நாங்கள் இங்கேருந்து போய் ரீச் ஆகுறது ஒரு நாள், அப்புறம் பேக் அகைன் அங்கேருந்து கிளம்புறது ஒரு நாள்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 4 days மாதிரி தாங்க ட்ரிப்பு. வீட்டில் இருந்து அரௌண்ட் ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி போகணுனால ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது நாங்கள் மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பினோம் வீட்டில் இருந்து. ஸோ அங்கே பேக் அகைன் ரீச் ஆகுறதுக்கே எங்களுக்கு ஒரு 10:45 போல் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு அப்படியே தூங்கிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 7 ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தனால ஹோட்டலில் ரூமுமே எல்லாருக்குமே தனித்தனியாக போட்டிருந்தாங்க. இது வந்து May 22 ஃப்ரைடே மார்னிங் அரௌண்ட் ஒரு 10:25 இருக்குங்க. நாங்கள் கிளம்பும் போது எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆக்சுவலி நாங்கள் வந்து மலை மேலே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கிறத பார்க்குற மாதிரி தாங்க பிளானு. ஸோ அதனால் மவுண்டெயினில் வந்து பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வந்து மூணாறு இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா அப்படியே மலையை சுற்றி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் ஒரு லொக்கேஷன் கெண்டக்கியில் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம். வந்து அந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது மழைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு கிளைமேட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க சடனாக ஒரு சேஞ்ச் ஆனதுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இடம் நாங்கள் பார்த்தது இது தாங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நிஜமாவே இருக்குது. மேல பக்கத்து பாருங்க, நம்ம தொட்டவன உள்ள போகுது பாருங்க. பக்கத்துல ஒன்று இருக்கு பாரு. இது போட்டு குட்டியா இருக்கு. உள்ள போகுது தலை பாருங்க. எல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். மேல இருக்கு கூடு மட்டும். அப்ப என்ன பண்ணுவாங்க அது? ஓகே.
ரோட்லயே மீன் வளர்ந்தீரன். This actually moves. Yeah, he just. Oh, cute. You just follow me. Okay, கூப்பிடுறான். And you're way smaller. இங்க வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி லைட்டிங்ஸ் அப்ப these are போல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. Bobcat. we're just gonna find a Bob. Look at that. Curry. எங்க கரடி. You're so dumb. You feel like a big fat guy. You say that? Bro, you're dead. நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆனா ரியலா இருக்குல பாக்குறதுக்கே. 1880. கண்டுபிடிப்பாங்க. No, 18. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல. இந்த சர்க்கிள்ஸ் வச்சு தான் அதோட ஏஜ் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்ப லைவா பார்க்கறேன். நைஸ். சோ இது வந்து 1882ல கட் பண்ணிருக்காங்க அந்த மரத்தை. 1882ல இருந்து I want to go find the place. 1882ல இருந்து இப்ப ஏஜ் வந்து 1990. லாஸ்ட் வந்து கட் பண்ணது வந்து 1975ல என்னப்பா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். லிட்டர் மீனிங். ஓ இது வந்து கெமிஸ்ட்ரி, சோசியல் பார்த்தாச்சு, அப்புறமா அனிமல்ஸ் பார்த்தாச்சு, ஹிஸ்டரி பார்த்தாச்சு, இப்போ வந்து கெமிஸ்ட்ரி. இங்க பாரு, நிட்டர், சல்ஃபர், சார்கோல், கன் பவுடர். கன் பவுடர்னா சுடும்போது பவுடர் போட்டு சுடுவாங்களா? தெரியல. மேபி அந்த மூணே ஏதோ மிக்ஸ் ஒரு பண்ணா கன் பவுடர் வரும். கன் பவுடர் வரும். நிட்ரல் பிளஸ் சல்ஃபர் பிளஸ். சோ இது எல்லாமே மேபி இங்க இந்த மவுண்டன்ல இருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மலையில இருந்து. சோ அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Wait, a bear came in here. இது வந்து என்ன தெரியுது, ஒரு மலைக்குள்ள வந்தா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, அதுக்கப்புறமா எவ்வளவோ பொருள் கிடைக்குது. ஏன்டா மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க போல. Amma, this is a barnet owl. I saw it in my when I was getting owls. Oh, actually நீ ஒரு owl project பண்ணல, குட்டி குட்டியா அந்த bones Owl கொண்டு pellets. வந்து. Owl pellets, okay. So it's a owl eats anything and then they eat it and they can't digest the fur and the bones. Okay. and they just suck it out and then we got it turned into a circle. Okay. And then we got to see what bones there is, and we got to see the skull, and we got to see what animal that type the bird ate, the owl ate. என்னடா பண்றீங்க? ஓ ஒன்னு போல சேர்க்கணுமா? யார் வின்? கிளைமேட் வந்து நாங்கள் போகிற வரைக்கும் மாறிடாதாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தோம். பட் வந்து அந்த 2 நாளுமே கொஞ்சம் மழை இருந்துகிட்டே தாங்க இருந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், வந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவு அந்த ஒரு 2 டே ட்ரிப்புமே பசங்களே நாங்கள் என்கேஜாக வச்சுக்கணுங்கிறதுக்காக எங்களால் என்னென்ன முடியுமோ அடுத்தடுத்து பார்த்து பார்த்து மூவ் பண்ணி போயிட்டே தாங்க இருந்தாங்க எல்லாருமே. ஆக்சுவலி எல்லாருமே அவங்கவுங்க காரில் வந்திருந்தாங்க, தனித்தனியாக ரூம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு வந்து நாங்கள் ஒரு 2 டைம் போல் கையில் கொண்டு போய் சாப்பிட்டோங்கிற மாதிரி புளியோதரை மிக்ஸ் வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து சாதம் பண்ணி அங்கே போயிட்டு இன்ஸ்டாபாட்டில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் பிளானு. அதுக்கப்புறம் முட்டையும் இன்ஸ்டாபாட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து டு கோ பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு போட்ட டைமிங் வந்து வேறு, அப்புறம் மற்ற எல்லாரும் போன டைமிங் வேறு. ஏன்னா நாங்கள் வந்து கடைசியாக லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணோம். ஸோ ட்ரிப்பு ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால டைமிங்ஸுமே கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட். பார்க்க போன எல்லா இடமுமே 7 ஃபேமிலியும் சேமாக தாங்க போனோம். பட் டிக்கெட்டோட டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருந்தனால ஸோ லஞ்சு சாப்பிடும்போது ஒரு நாள் மட்டும் அவங்களோட எங்களால் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து லஞ்சுக்கு இல்லை. அதனால நாங்கள் வந்து டு கோ பாக்ஸில் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு எல்லா ஃபேமிலிக்குமே டு கோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எங்கே உட்காந்து யார் யார் சாப்பிட்றீங்களோ அப்படியே, இல்லை சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுக்கனா கூட அந்த டு கோ பாக்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கோ, ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ பிளான்னு கிடையாதுங்கிற மாதிரி அந்த வேலை என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ ஜஸ்ட்
கோ ஆன் எக்ஸிக்யூட். ஏன்னா மழை வந்து சிவியராக இருந்தனால அன்னைக்கு அந்த டே அந்த மாதிரி பிளான் போயிட்டு இருந்ததுங்க. எல்லாருமே அமெரிக்காவில் எந்த இடத்துக்கு போனாலுமே, அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்தியாவில் எந்த ட்ரிப்பு நம்ம போனாலும் நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வந்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் இடத்துக்கு எந்த லொக்கேஷன் போய் நம்ம ஒரு இடத்துக்கு பார்க்க போகிறோன்னா போயிட்டு நம்ம திரும்ப பேக் அகெயின் இந்த கடைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பசங்க வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது திங்ஸ்லாம் கேட்பாங்கங்க. டாய்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும். உள்ளே போகும்போதே கொஞ்சம் கம்பல் பண்ணி சொல்லி தான் கூப்பிட்டு போவேன். ஒன்று எஜுகேஷனல் டாய்ஸ் அந்த மட்டும் தான் எடுக்கணும், அதை தவிர்த்து நான் மற்ற எதுவும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் உள்ளே போகிறப்பவே நாங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா லெகோ செட்டு ஒன்று எடுத்தான். அப்புறம் மித்திலன் குட்டி வந்து சுற்றி சுற்றி பார்த்தாரு சாரு. அவருக்கு என்ன செலக்ட் பண்ணனே தெரில. ஃபைனலாக ஒரு குட்டியாக ஒரு மங்கி மாதிரி ஒரு டாய் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸாக ஒரு டாய் வந்து எடுத்து முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்லங்க அந்த ஆமை அப்புறமா வான்கோழி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுன்னு நாங்கள் ஒரு இடத்துல ஒதுங்கினோங்க. அது ஒரு குட்டி மியூசியம் மாதிரி இருந்தது. நிறையா பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து குட்டி ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்க போலங்க இங்கே லோக்கலில் இருக்க ஸ்கூலில். அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போய் அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அதுதாங்க நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து கரெக்டாக கென்டக்கியில் ராஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க. அதாவது குகை. இப்போ நம்ம நிற்கிறதுக்கும் அடியில் போகணும். அந்த குகைக்கு அடியில் போனோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து கிணத்துல தாங்க கொஞ்சம் அடியில் போய் தண்ணி இறப்போம் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பீப்புளை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இதை மாற்றி வச்சு உள்ளே விடுறாங்க. இப்போ நம்ம பூமிக்கு அடியில் தாங்க போக போகிறோம். அதாவது ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் அதில் ஒரு படகு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தாங்க இப்போ நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஒரு 25 பேர் போல் அந்த ஒரு குட்டி படகுல கூட்டிகிட்டு போய் அந்த பூமிக்கு அடியில் என்ன மாதிரி குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணி அதுக்கு அடியில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களும் இந்த வீடியோவில் எங்களோட சேர்ந்து எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு உள்ளே போகிறப்ப அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குண்டல கவசம் அத்தனையும் போட்டுக்கணுங்கிற மாதிரி தாங்க எல்லாமே ரெடி பண்ணி அங்கே வந்து கைடு ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்ஸ் வச்சுருக்கவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கேரிங் மாதிரி கேர் பண்ணுறாங்க. ஏன்னா பசங்களுக்கு நாம் அதை கேர் பண்ணி போட்டு விட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லி அவங்களுக்கு கையை பிடிச்சி 2 பேர் அவங்களை கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி தான். இங்கே நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் அந்த ஒரு பூமிக்கு அடியில் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குளிருதுங்க. எங்களுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி 6 ஃபேமிலி போயிருந்தனால அவங்க வந்து சொன்னாங்க நல்லா ஒரு கோட் போட்டு போங்க, பசங்களுக்கு கால் குளிருது அப்படின்னா ஒரு போர்வை கூட பெட்ஷீட் மாதிரி கொண்டு போய் போத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி வந்து ஃபுல் பேண்ட் மாதிரி போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் தம்பிக்கு வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரியும் கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். போட்டில் எல்லாருமே ஏறிட்டாங்க. அந்த 25 ஃபேமிலிஸ் ஆஃப் பீப்புள்ஸுமே ஏறிட்டாங்கங்க. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணி தான் அந்த போட்லையுமே உட்கார வச்சாங்க. போட் ரொம்ப ஸ்லோவாக போக கூட வந்திருக்க அந்த கைடு இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுற எல்லா டூருமே இருக்குது. செகண்டு இங்கே அடியில் வந்தோடனே நம்ம ஃபீல் பண்ணுறது அவ்வளோ பீஸ் அமைதியாக இருக்குங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். பூமிக்கு அடியில் இவ்வளோ ஒரு அழகான உலகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு நம்ம படகுல போகும்போது இருந்தது. அங்கங்கே குட்டி குட்டியாக லைட் போட்டிருக்காங்கங்க. ஸோ இவங்க வந்து கைடுனால அவங்களுக்கு எவ்ரிடே ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறனால அவங்களுக்கு எங்கெங்கே ட்ராவல் பண்ணி எப்படி எப்படி போகணும்னு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ட்ராவல் மாதிரிங்க. 50 நிமிஷம் நம்மளை வந்து பூமிக்கு அடியில் இருக்க இந்த ஒரு அழகான உலகத்துக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே தண்ணியில் போட்டில் போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் அகைன் நம்மளை எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவே நம்ம ஊர்லலாம் கிணத்துக்குள்ளே இறங்கி பார்க்குறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான், அப்படி தானேங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பழமையான ஒரு சுரங்க பாதைனே சொல்லலாம். இதில் வந்து அதுவும் ஒரு டார்க்கான ஒரு ஸ்பாட்டில் கயோக்கி கூட இங்கே போகிறாங்கங்க. தனியாக ஒரு போட்டு போட்டு ஓட்டிட்டு ஒரு சிங்கிள் பர்சன் போகிற மாதிரியும் தனியாக ஆப்ஷன். நாங்கள் போயிட்டு இருக்க போட்டு கூட பார்த்தீங்கன்னா கீழே அடியில் என்ன இருக்குங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்குங்க. கீழே கண்ணாடி மாதிரி இருக்கும். ஏன்னா அடியில் என்ன இருக்குன்னு நமக்கு வந்து மேக்சிமம் தெரியாது. அதுவும் கண்ணாடி
மாதிரி போட்டு மாதிரி இருக்குங்க. அந்த போட்டு நாங்கள் பார்த்த வரைக்கும் கயோக்கி போட் வந்து சிங்கிள் பர்சன் வந்து இந்த இடத்துல வந்து டிரைவ் பண்ணி போவாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல. காமனாக எல்லாரும் இருக்கிற ஒரு போட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி போயிருந்தோம். பூமிக்கு அடியில் இருக்க இந்த குகையெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் இருந்ததுல எனக்கும் இருந்தது. அவங்க சொல்ல சொல்லதாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன் நான். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க. அதாவது சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை அப்படிங்கிற மாதிரி தாங்க இது. வந்து ஒரு 100 வருஷம் பழமையான குகைன்னே சொல்லலாங்க. அதுவும் ஒரு டார்க்கான ஒரு ஸ்பாட்டு. ஸோ எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்கிற மாதிரி. இப்போ கீழே வந்து மீன் எல்லாமே கூட போச்சுங்க. அந்த இடத்துல குட்டி குட்டியாக லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த மீன் வந்து போகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவில் ஹாலோவீன் செலிப்ரேஷன்ஸ்லாம் போயிருக்கோம்லங்க, முடிஞ்சிருச்சு அது ஆல்மோஸ்ட். அப்போல்லாம் நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அதுக்காக அந்த அங்கங்கே இந்த மாதிரி எலும்பு கூட எல்லாமே டெக்கரேஷனுக்காக வச்சுருந்துருக்காங்க. அந்த டைம் வந்து இந்த மாதிரி சுற்றுலா பீப்புள்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க இதெல்லாம். இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஸ்பாட்டில் ஒரு கிறிஸ்டல் டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி ஒரு இடத்துல வந்து கயோக்கி போட்டிங் பண்ணுறவங்க தாங்க அவங்களுக்கு தான் ஒரு செம்ம த்ரில் இருக்குங்கிற மாதிரி. அந்த போட்டும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது, லைட்லாம் போட்டிருக்கிறது, தனியாக போட்டில் வந்து ஆளே இல்லாத இடத்துல ஓட்டிகிட்டு போகும்போது அதுவும் இருட்டில் எல்இடி லைட் மட்டும் இருக்க மாதிரி. ஸோ அது வந்து சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஃபேமிலியாக வரவங்க எல்லாரும் இந்த மாதிரி காமனாக தான் போட்டில் போவாங்கங்க. இது வந்து பொதுவாகவே பல வருஷமாகவே இந்த இடத்த வந்து சுண்ணாம்பு கல்லை தோண்டி தோண்டி எடுத்துருந்துருக்காங்கங்க இந்த சுரங்கப்பாதையை. இந்த இடத்துல வந்து சுரங்கப்பாதையை யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல எப்படி தண்ணி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெள்ளம் மாதிரி வந்திருக்குங்க. அதாவது சுரங்கத்தை வந்து மூடிட்டு போனதுக்கு அப்புறமா, ஏன்னா இங்கே சுண்ணாம்பு கல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் அதுவே ஊறி இருந்திருக்கு. இந்த முழு சுரங்கமும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தண்ணீருக்குள்ளே மூழ்கிடுச்சுங்க மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி வச்சுருக்காங்கங்க. அதுதான் இப்போ நம்ம போயிட்டு வந்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் டூர்னே சொல்லணும். நீங்களும் ஒரு பூமிக்கு அடியில் ஒரு அழகான ஒரு சுரங்கப்பாதையை தண்ணீரோடு இருந்தால் எப்படிலாம் போய் பார்த்து மாற்றி அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 0.5 ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டேங்க, டே 2 அதை முடிச்சுட்டு அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஹோட்டலில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்க விட்டதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அந்த டே 1 அதோட முடிச்சுக்கலாங்கிற மாதிரி டின்னர் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிக்கன் கிரேவி, அப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு இந்த மாதிரி இருந்ததை வச்சு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோங்க. இது வந்து டே 2 மார்னிங். ஹோட்டல்லே எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்கங்க. ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது, அது வந்து பேமெண்ட் எல்லாமே நம்ம அந்த டேக்குரிய பேமெண்ட்லேயே இன்க்ளூட் ஆயிரும். இங்கே அமெரிக்கன்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் ஹோட்டல்ஸில் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அது என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் சாசேஜ், ப்ரெட்டு, கேக்கு, இந்த மாதிரி அமெரிக்கன் சாப்பிட்ற மேக்ஸிமம் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மார்னிங் இருக்கும். இது போக ஃப்ரூட்ஸ் இருக்கும், இது போக தனியாக ஜூஸஸ் இருக்கும். இதுக்கப்புறமா கிட்ஸுக்கு மில்க்கு, யோகர்ட் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதை வந்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஸோ அந்த டே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிரும் மார்னிங். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் எல்லா ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் டே 2 என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்கங்க, கென்டக்கி அப்படின்னாலே குதிரை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்த குதிரை ஸ்டாச்சுமே நிறைய இடத்துல வச்சுருந்தாங்கங்க. நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகும்போது தான் பார்த்தோம். ஹஸ்பண்ட் வந்து காரில் வந்து சொல்லிட்டே வந்தாங்க. நான் சொன்னேன் அர்ஜுனர் பெல்லு ஹரிச்சந்திர சொல்லுங்கிற மாதிரி நாம் வந்து யார் முன்னாடி போகிறா யார் பின்னாடி போகிறான்னு கொஞ்சம் போட்டி போட்டு தான் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். எங்கே போட்டி போட்டாலும் நாங்கள் தாங்க ஃபைனலாக லாஸ்ட் வந்துக்கிற மாதிரி. என்னோட பசங்க வந்து அடிக்கடி எகிட்டலாம் கேட்டுருவாங்க ரெஸ்ட் ஏரியாவில் இறங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நாங்கள் தான் லாஸ்ட்டை ரீச் ஆகும். கிளம்புறது நாங்கள் ஃபஸ்ட்டாக கிளம்பிடுவோம், ஆனால் ரீச் ஆகுறது நாங்கள் தான் லாஸ்ட்டுங்கிற மாதிரி தாங்க அன்றைக்கி போட்டி போட்டு போயிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அந்த சாங் இல்லை, குதிரை வண்டி, நாம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குதிரை வண்டியில் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக போகணுங்கிற மாதிரி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் பண்ணிட்டு தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி. கென்டக்கியில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணது வந்துட்டு குதிரை ரைடுங்க. ஹார்ஸ் ரைடு ஃபேமிலியாகவும் போகலாம், சிங்கிளாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டிக்கெட்ஸ் வந்து எனக்கு நான் அந்த இடத்துக்கு போகலை அப்படிங்கிறனால அதை பற்றி ஃபீல் இல்லை, நாலேஜும் இல்லை. பட் அன்னைக்கு ரொம்ப மழையாக இருந்தனால அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்த டைம் வந்து டே 2 12 மணி மதியங்க. 12:30க்கு இந்த குகைக்குள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரே குகையாக இருக்குல்லங்க, இது வந்து இன்னும்
இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த குகை அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது உலகத்திலே ரொம்ப நீளமான குகை அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னா இதுதாங்க வேர்ல்ட் நம்பர் 1 லார்ஜஸ்ட் மேமத் கேவ் நேஷனல் பார்க்குங்க. இப்போ நாம இருக்கிறது கென்டக்கியில். அதாவது ஒரு புத்து மதிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டருக்கு மேலே பூமிக்கு அடியில் நீண்டுக்கிட்டே போகிற ஒரு பெரிய குகை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இதுக்கு இந்த குகையை அதுக்குள்ள போயிட்டு நம்ம வெளியே வரணும்னாலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அதுவும் கைடோட போகும்போது எங்களுக்கு 2 மணி நேரம்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு பயம் கொடுத்துருச்சு. ஐயோ உள்ள என்ன அப்படி என்ன காட்ட போறாங்க, அந்த 2 மணி நேரம் பசங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா பசங்களும் சொல்ல தேவையே இல்லைங்கிற மாதிரி ஒரே ரன்னிங் ஸ்பாட்ல தாங்க இருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு கைடு வந்து அந்தந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே பசங்க அவங்களோட ஏஜுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கென்டக்கி அமெரிக்கால நீங்க எங்க இருந்தாலும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா இந்த மமத் கேவ் நல்லாவே இருந்ததுங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ஸ்லாட்ல புக் பண்ணியிருக்கா அவங்க தாங்க. நியர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50லேருந்து 60 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பேட்ச் கூட்டிட்டு போற எல்லாருமே ஒரு கைடோட கூட்டிட்டு போறாங்க. அவங்க எல்லாரும் அந்த கைடை ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் அந்த கேவுக்குள்ள போய் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த குகையை வந்து எவ்வளோ நீளம்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 420 மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணனா 676 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் அது வந்து போயிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் ஃபைனலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாருக்கும் புளியோதரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் வாக்கிங் ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த 2 மணி நேரமுமே. ஏன்னா 2 மணி நேரம் பசங்க வந்து தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே பசங்களுக்கும் நாங்க ஃபீட் பண்ணிட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு தாங்க டூரவே ஸ்டார்ட் பண்ணோம். இது நாங்க 7 ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போன ஒரு இடம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த கேவுக்குள்ள நாங்க ஒரே ரன்னிங் வாக்கிங் அப்புறம் சிரிச்சுட்டே தான் இருந்தோங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சம் நான் கேட்டதெல்லாம் ஷேர் பண்றேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது இந்த குகைக்குள்ளன்னு. இந்த குகை வந்து நேத்து இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு உருவாக்குன ஒரு குகையே கிடையாதுங்க. இது வந்து ஒரு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி மழை தண்ணிலாம் பூமிக்குள்ள இறங்கி அங்க வந்து ஒரு சுண்ணாம்பு பாறையா உருவாக்கியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுவே அரிச்சு ஒரு ஃபைனலா ஒரு இயற்கையா செதுக்குன ஒரு கலை நயமிக்க ஒரு அற்புதமான இடம் தான் அந்த மமத் கேவ்னே சொல்லணுங்க. இன்னும் நிறைய அங்க வந்து குகைக்குள்ள நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய சைட்லலாம் போட்டிருக்காங்க. மேபி கீப் ஆன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இல்லை இன்னும் நிறைய புதுசா வேற ஏதாவது கொண்டு வரலாம்னு ஐடியாஸ் இருக்குதான்னு தெரியல. பட் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. அங்கங்க உடஞ்சி இருக்குது, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மண்ணா போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் நம்ம கீழே இறங்க போறோம். அந்த பாதை பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி நேர செங்குத்தா கீழே போகுதுங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும். அதுவும் குகைக்குள்ள போறனால நம்ம நடந்து போகும்போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம குனிஞ்சு நல்லா பெண்ட் பண்ணி அப்படிதாங்க போக முடியுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் அமெரிக்காவில் எந்த குகைக்குள்ளையுமே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. சொல்லவே முடியாத ஒரு சம்திங் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த குகை. அழகா இருந்தது. நானும் உள்ள போறப்ப எனக்கும் இதெல்லாம் தோணுச்சுங்க. அப்படி என்னப்பா அந்த குகைக்குள்ள இருக்கு, அதுவும் மேக்ஸிமம் டார்க்கா இருக்குமா, அங்கங்க லைட் போட்டிருப்பீங்க, அப்படிதாங்க எனக்கு தோணுச்சு உள்ள போகும்போது. ஆனா அதுக்குள்ள எக்கச்சக்க விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிற மாதிரி உள்ள போய் கேட்டதுக்கு அப்புறம் தாங்க ஒரு ஃபீல் ஆனது. இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஒன்று ஆச்சரியமா நோட் பண்ணது என்னன்னா ஃபேட் மேன் மிஸ்ட்ரின்னு ஒரு இடங்க. அதாவது குண்டானவங்களுக்கு ஆபத்தான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. இதுக்கு எதனால அந்த ஃபேட் மிஸ்ட்ரி, அதாவது குண்டானவங்களுக்கு ஆபத்துன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது. அதாவது குகைக்குள்ள ஒரு குறுகலான ஒரு பாதை, ஒரு குட்டியா ஒரு பாதை மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள நம்ம நடந்து போகும்போது ஒல்லியா இருக்கவங்களால ஈஸியா போயிட முடியுது. ஆனா நம்மள மாதிரி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஜபியா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி அடுத்த பாதைக்கு போகணுங்கிற மாதிரியே வச்சிருக்காங்க. ரொம்ப லீனா இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப லீனு. பாருங்களேன், நம்ம மேல இருந்து பார்க்கும்போது கிணத்துல ஏதோ தண்ணி இல்லாத மாதிரி அவ்வளோ ஆழங்க. பார்க்கும் போதே எப்படி இருக்கு, வீடியோல பாக்குறதுக்கே பயமா இருக்கு இல்லைங்க, இதை நேரம் பார்க்கும்போது ரொம்பவே த்ரில்லா இருந்தது. அதாவது இந்த குகைக்குள்ள நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. தண்ணிலாம் கூட வந்ததுங்க அங்கங்க. இந்த குகைக்குள்ள வாழ்ற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படாது, காத்து படாது. அப்படிங்கிறனால அதோட மீன்களுக்கு அதெல்லாம் கலரே வேற மாதிரி இருக்கு. நண்டுகள்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துல பார்த்தோங்க. இப்போ வந்து ஒரு டவுட் வந்திருக்கோம், நார்மலா டிக்கெட் எடுத்து நம்ம அப்படியே உள்ள வந்துடலாமா அப்படின்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. அதுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற டைம்ல அவங்க சொல்ற இடத்துல நம்ம நிற்கணும். அவங்களோட தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி தாங்க வரணும். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எதையும் தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குல்லங்க, அதனால எந்த குகையும் டச்
டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கேவ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அன்றைக்கி ஃபுல்லாக ஹஸ்பண்ட் கிட்டே தாங்க சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு குகையை வந்து நான் பார்த்ததே கிடையாது. குணா குகைலாம் சொல்லுவாங்கல்லங்க, அங்கெல்லாம் நான் போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த குகையை பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதுவாகவே பூமிக்கு அடியில் போகும்போதெல்லாம் நமக்கு டெம்பரேச்சர் டவுனாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் உள்ளே வந்து எப்பயுமே 54 ஃபாரன்ஹீட், அதாவது 12 டிகிரி செல்சியஸ் தான் அந்த குகைக்குள்ளே இருந்ததுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பூமிக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கேவ் 2 கேவுமே நான் ஷேர் பண்ணேன். கெண்டக்கியில் இருக்கிற 2 கேவுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம கெண்டக்கியில் 2வது நாளில் இருக்கோம். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நாங்கள் எங்கே சாப்பிட்டோம், என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீக் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு. யாராவது அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டேக் பண்ணி கெண்டக்கியில் இந்த லொக்கேஷன் போய் பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் போடுற Day 2 கண்டினியூஷன் vlogல மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க.